ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து ஃபாக்ஸ்டெயிலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஸோ இதை நான் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் என்னைக்காவது மேக்கப் போடுவோம்ல, அன்னைக்கு மட்டும் கிளென்சிங்காக இதை யூஸ் பண்ணிக்குவேன். அன்னைக்கு இதை யூஸ் பண்ணோன்னா நல்லாவே கொஞ்சம் பிரைட்டாகவும் நம்ம ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மேக்கப்பும் நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் மேக்கப் பண்ணுற அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். இது லிட்ரலி ஒரு 350 அந்த ரேஞ்ச் வருது 100 ml. ஆனால் அந்த காசுக்கு ஒர்த்தான நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு டீப் கிளென்சிங் கொடுக்குது. ஆனால் ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆக்குற அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருந்ததுன்னா இது உண்மையாகவே நல்ல ஒரு கிளென்சராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக காட்டும். அந்த ஆயில்னஸ் இல்லாமல் காட்டும். டெய்லி வந்து ஒரு 1 or 2 பம்ப் அந்த அளவு யூஸ் பண்ணாலே போதும். இந்த ப்ரைஸ்க்கு 350 அந்த ரேஞ்சுக்கு 100 ml அப்படின்றது